சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் பிரபல ஹோட்டலில் மட்டன் குழம்பில் தேரை செத்து கிடந்ததால் உணவை சாப்பிட்ட வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வாடிக்கையாளர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? சாப்பாட்டில் இருக்குது நாவலடி ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சேன். நான் வேறு இது அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்து போகிறோம். சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே நாவலடி என்ற பிரபல தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் சனிக்கிழமை மதியம் ஒரு குடும்பத்தினர் உணவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அங்கு ஒரு பிரியாணி மற்றும் அசைவ உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஊழியர்கள் கொண்டு வந்து கொடுத்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட முயன்ற போது அதில் தவளை போன்ற வித்தியாசமான ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளனர். அதனை தனியாக எடுத்து பார்த்தபோது முழு தேரை அப்படியே இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அந்த உணவைத்தான் இத்தனை நேரம் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் என்பதை அறிந்ததும் அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டனர். இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே உணவில் முழு தேரை இருந்ததை அப்படியே வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளனர். மேலும் அந்த உணவை சாப்பிட்டு பணம் செலுத்தியதற்கான பில்லையும் அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு உணவகங்களில் சிறு சிறு பூச்சிகள், பல்லி, கரப்பான் பூச்சி இருப்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு முழு தேரை உணவில் செத்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளரிடம் கேட்டபோது உணவில் தேரை இல்லை என்றும் உணவு பரிமாறுபவர் எடுத்து வந்த வாளியில்தான் தேரை ஒட்டி கொண்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதை அறியாமல் அப்படியே வாளியில் மட்டன் குழம்பை ஊற்றியபோது அது வெப்பம் தாங்காமல் செத்துவிட்டதாக விளக்கமளித்துள்ளார். நகராட்சி அலுவலகம் அருகிலேயே இந்த ஓட்டல் அமைந்துள்ளது. சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த ஹோட்டலின் தரம் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.